ஜபத்தை குறித்த ஒரு சில முக்கிய காரியங்கள் உங்களோடு கூட அடுத்த ஒரு 20 நிமிஷம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஜபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ரொம்ப பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஜபம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் பிராணவாயு மாதிரி, மூச்சு காற்று. ஒரு நிமிஷம் இந்த காற்று சுவாசிக்க முடியலைன்னா, இந்த காற்று இல்லைன்னா பின்ன நம்ம உயிரோடு இருக்க சொல்லுங்க. அது மாதிரி தான் ஜபம். ஆமென். புரிஞ்சுக்கிறீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இதை இப்படியே எடுக்கணும் நீங்க. இது போர் காற்று, ஆக்சிஜன் போர் அடிக்கிற விஷயமா? சொல்லுங்க. பிராணவாயு போர் அடிக்குதுன்னா நீ பரலோகம்தான். சுவாசிக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். அது மாதிரி ஜபத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தின் அழகை பூமியில அழகாக்குறது தான் என்னது? ஜபம். சொல்லுங்க, பரலோகத்தின் அழகை. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தின் அழகை பூமியில அழகாக்குறது தான் ஜபம். மறுபடியும் சொல்லுங்க, பரலோகத்தின் அழகை. சத்தமா சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தின் அழகை பூமியில அழகாக்குறது தான் ஜபம். அங்கிருந்து எதையோ ஒன்று எடுத்துட்டு வருது ஜபிக்கும் போது, அங்கிருந்து எதையோ ஒன்று கொண்டு வருது ஜபிக்கும் போது. அங்க இருக்கிற நன்மைகளை ஏதோ ஒன்றை கொண்டு வந்து இங்க நம்மளுக்குள்ள சேர்க்குது. அது எதன் மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபத்தின் மூலம் தான் அங்க இருக்கிற அழகையும் நன்மையும் நம்ம மேல கொண்டு வந்து சேர்க்குது. பரலோகத்தில் இருக்கிற ஏதோ சிலதை பூமிக்குள்ள, அதாவது நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கான ஒரு பெரிய ஆயுதம் அல்லது பாதை எதுன்னு கேட்டா ஜபம். ஆமென். கிறிஸ்தவ உலகம் இதை எங்கேயோ விட்டுருச்சு பாரு, இது எங்கேயோ விட்டுருச்சு. இப்ப ஜபம்னு உடனே அது இல்லை, அதை பண்ணிட்டு தான் படுக்கணும், ஐயோ கெட்ட கனவு வரும், அப்படி போயிடுச்சு. நைட்டு பேய் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுறது. இல்லைன்னா பரமண்டல ஜபம், அது நல்லது தான், தப்பு இல்லை. அது ஒரு 2 நிமிஷம் பரமண்டல ஜபத்தை சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஜபம் என்பது உணர்வு பூர்வமானது. எல்லாம் சொல்லுங்க, ஜபம் என்பது வெறும் வரட்டு வார்த்தைகள் அல்ல. பிரேயர்ன்றது நாட் ஒன்லி வெரி சிம்பிளிஃபைடு வே. ஜபம் என்பது ஃபீலிங், உள்ளிருந்து வரக்கூடிய உணர்வும் அந்த உணர்வின் மூலம் வரக்கூடிய வார்த்தையும் கலந்த ஒன்றுதான் ஜபம். கவனிக்கிறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவோ ஜபங்களை செஞ்சிருக்கிறீங்க. ஆனா எல்லா ஜபமும் பதிலை கொண்டு வரவில்லை. ஒண்ணு, உங்களுக்கு பதிலை கொண்டு வரலன்னா நீங்க ஒன்னை எதிர்பார்த்து ஜெபிச்சிருப்பீங்க, அது நடக்கலன்றதுக்காக பதில் வரலன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் வேறு விதத்தில் அதுக்கு பதிலை வச்சிருப்பாரு. நீங்க எதிர்பார்த்த விதத்தில் அது வரலன்றதுனால உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. ஜபத்துக்கான பதில் கரெக்டா அந்த ஜபம் போயிருந்தா அதுக்கான பதில் நிச்சயமாக உண்டு உண்டு. பண்ணக்கூடாத சில ஜபத்தை பற்றி பைபிள் சொல்லுது. எப்படி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. எப்படி ஜபம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட கிறிஸ்தவ உலகம் எப்படி ஜபத்தை பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் தண்டி சொல்லுங்க, எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஜபம் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப வேணா. அதுதான் ஜபம் நம்பிட்டு இருக்கிறோம் ரொம்ப பேர். இதுதான் ஜபம் நம்பி அதையே காலத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமென்.
சரி, எப்படி ஜெபம் பண்ண கூடாது அங்கிருந்து நான் தொடங்குறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன நினைக்கிறாங்க? ஓவரா பில்டப் கொடுத்த உடனே ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லுங்க நினைக்கிறாங்க. ஓவர் பில்டப் அப்படின்னா கேட்டுருன்னு நினைக்கிறேன். இல்ல அஞ்சியும் நீங்கள் ஜெபம் பண்ணுவோம் அஞ்ஞானிகளை போல. யார் அஞ்ஞானிகள்? ஞானிகள். ஞானிகளுக்கு ஆப்போசிட் யாரு? அறிவுள்ளவன், அறிவில்லாதவன். பக்கத்தில் பாருங்க, அறிவுள்ளவன், அறிவில்லாதவன். அறிவுள்ளவன் எல்லாத்தையும் ஞானமா என்ன செய்வானா செய்வான். அறிவில்லாதவன் அறிவில்லாம செய்வான். அறிவில்லாதவன் அறிவில்லாம செய்வான். அறிவுள்ளவன் அறிவா செய்வான். பாரு, அவ்வளவுதான். அறிவுள்ளவன் அறிவில்லா ரெண்டுக்குமே உங்களுக்கு புரியும். ஞானமா நடக்கிறது, அறிவாய் நடக்கிறது, அறிவாய் பேசுறது, ஞானமா பேசுறது. அறிவுள்ளவங்க அறிவில்லாத. அப்போ அறிவில்லாதவன மாதிரி என்ன பண்ணாத நீ ஜெபம் பண்ணாத. ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் தெரியுங்க, ஜெபம் பண்ணும்போது உனக்கு அறிவு வேணும். பேதை ஆண்டவரே, நான் நீ பேதை தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா அறிவு வரணும் உனக்கு. அல்லேலூயா. பேதை, பேதைய கர்த்தர் ஒன்றும் சொல்லல. பேதைக்கு தேவனை குறித்த அறிவு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. உலக அறிவு கூட உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேதையா இருந்திருப்போம். ஆனா கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். ஆமென். அதை பத்தி தான் இங்க பைபிள் பேசுது. என்ன சொல்லுது? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாத, அலப்பாத. அமெரிக்காவை ரட்சியும் ஆண்டவரே, ரஷ்யாவை ரட்சியும் ஆண்டவரே, முதல்ல உன் குடும்பத்தை ரட்சியும் அப்படின்னு ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் இப்படி அலையிறான், ஒருத்தன் இப்படி அலையிறான், ஒருத்தன் இப்படி. கர்த்தாவே இவனை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லாம் மனம் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். ரஷ்யா ரஷ்யா எங்க இருக்குன்னே தெரியாது உனக்கு. ஃபர்ஸ்ட் இலங்கை எங்க இருக்குன்னே உனக்கு தெரியாது. இலங்கையை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, இலங்கையை தொடும் ஆண்டவரே. எல்லாத்தையும் கர்த்தர் தொடுவாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உனக்காக ஜெபம் பண்ணு. எனக்கு ஜெபம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, பல ஜெபங்கள் இயேசுவே தனக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெபிச்சிருக்கிறார். என்ன ஜெபிச்சிருக்கிறார்? இந்த ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு நல்ல ஹை பிரேயர் அவசியம். எதுக்கு? உங்களுக்காக. இந்த ஜெபம் அப்படின்ற ஏரியாவுக்குள்ள. ஏன்னா இங்க ரெண்டு சொல்லுது. ஒன்று ஞானி, இன்னொன்று சொல்லுங்க ஞானி அஞ்ஞானி. இந்த ஞானி அஞ்ஞானின்னா அறிவு உண்டாகணும். பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அறிவு உண்டாகும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு என்ன ஜெபிக்க போறோன்ற அறிவு உண்டாகணும். எதுக்கு ஜெபிக்க போறோம்னு தெரியணும். எப்படி ஜெபிக்க போறோம்னு முதல்ல என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுட்டு ஜெபிக்க போகணும். அதுதான் ஞானி. எதுக்கு ஜெபிக்க போறேன்னே தெரியாம உள்ள வந்தானா ஜெபம் பண்றது 3 நிமிஷத்துக்குள்ள அவன் தூங்கிடுவான். தூக்கம் வந்துடும். ஜெபம் சொல்லும் போது தூக்கம் வந்துடும், அல்லது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தூக்கம் வந்துடும். ஏன்னா எதுக்கு ஜெபிக்க போறேன்னே அவனுக்கு தெரியல. ஜெபம்னால என்னன்னு தெரியல. இந்த ஜெபம் என்பது பலவிதமான இருக்குது. ஒரு 10க்கும் மேற்பட்ட ஜெபம் இருக்குது. இன்னைக்கு ஒரு பிரேயர் பத்தி தான் சொல்ல போறேன். சொல்றதுக்கு தான் டைம் வரும். 10க்கும் மேற்பட்ட விதவிதமான ஜெபங்கள் இருக்குது. ஆவியில் ஜெபிக்கிறது, கருத்துல ஜெபிக்கிறது, அப்படி ஜெபிக்கிறது, உணர்ந்து ஜெபிக்கிறது, மனசுல ஜெபி, எல்லாமே. மௌன ஜெபம் இருக்குது, உறக்க சத்தம் ஜெபிக்கிறது, பாட்டா ஜெபிக்கிறது, ஜெபமா எல்லாமே இருக்குது. பட் பவர்ஃபுல் ப்ரேயர் ஒன்று இருக்குது. அதை தான் நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இதில் எல்லாமே அடங்கிடும், உள்ள வந்து. ஜெபம் என்பது உங்களுடைய உள் ஆழ் மனதும் வார்த்தைகளும் கலந்தது தான் என்னதுன்னா ஜெபம். அப்போ ஆழ் மனது, உங்க 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 மனசு
அதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே என்ன படுத்துங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். தாவீது சொல்லும்போது என்னை எங்கள் மனதை புதிதாக்க முடிஞ்சு ஜெபிக்கிறார். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ரோமர்ல சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்கன்னா மறுரூபமாகும். இந்த மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமென். அதுதான் ஞானிகள் சொல்லுது. ஞானிகள் யாருங்க அப்படின்னா பெரிய டிகிரி படிச்சு 150 டிகிரி படிச்சு வர்றவன ஞானின்னு சொல்லல. டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட், மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, யார் ஞானிகள் அப்படின்னா? நல்லா சொல்லுங்க பக்கத்துல, யார் ஞானிகள்னா மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் பவர்ஃபுல். பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படி சொல்றாரு, நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்தை, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனே அதுக்கு என்ன கொடுக்கிறாரு? பதில் கொடுக்கிறார். இந்த நீதிமான் அப்படி சொல்லும்போது டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட், எல்லாம் சொல்லுங்க, மறுரூபமாக்கப்பட்ட நல்ல இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு உடனே பதில் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு 150 ஜெபம் பண்ணீங்கன்னா ஒன்றும் பதில் வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெபத்துக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. கையை வச்சுங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்தும். ஆமே ஆமே. அப்பனா இங்கே பாருங்க, நாள் ஃபுல்லாக பொய்ய பேசுறது, நாள் ஃபுல்லாக அடுத்தவனுக்கு எடுத்து பேசுறது, நாள் ஃபுல்லாக கோல் சொல்கிறது, நாள் ஃபுல்லாக ஆகாததெல்லாம் பண்ணுறது, அப்புறம் நைட் தூங்க போகும்போது கர்த்தாவே இந்த இதை மாற்றுங்கப்பா, அதை மாற்றுங்க ஆண்டவரே, இதை இப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த கூரைக்கு மேலே கூட என்ன செய்யாதுன்னா போகாது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு இருதயத்திலிருந்து வருகிற ஜெபம் அசாதாரணமான மாற்றங்களை செய்கிறது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் எந்திரிச்சு நிலுங்க பார்க்கலாம். புக்கை வச்சுட்டு நம்ம முதல் ஜெபத்தை இன்றைக்கி இப்படி ஜெபிக்க போகிறோம். என்ன மாற்றுங்கன்னு ஜெபிக்க பாருங்க. 2 கையை மேலே வைத்துங்க, அப்படியே 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நீ சில முக்கிய ஜெபங்களை நாம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரை என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேளுங்க. கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆண்டவரோட ஒரு 2 நிமிஷம் இப்போ ஆண்டவரே டிரான்ஸ்ஃபார்ம், என்ன மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஜெபிப்பதற்கு முன்பு என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. என் சிந்தைகள் மறுரூபமாகட்டும், என்னுடைய எண்ணங்கள் மறுரூபமாகட்டும், என்னுடைய சுபாவங்கள் மறுரூபமாகட்டும், என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் மறுரூபமாகட்டும். என்னை மறுரூபப்படுத்துங்க. கேளுங்க, வாயை திறந்து நீ கேட்கணும். உனக்குள் மாற்றம் வர வேண்டுமானால் ஓ வாயை திறந்து நீ ஜெபிக்கணும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. உணர்வு பூர்வமாக எந்த பகுதி வாழ்க்கையில மாறணுமோ, எந்த ஏரியாவோ லைஃப்ல மாறணுமோ, அந்த ஏரியாவுக்காக ஆண்டவரே இந்த பகல் வேளையில, இந்த மதியான வேளையில என்ன ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நான் பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா சத்தமா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, டிரான்ஸ்ஃபார்மிங்காக ஜெபிச்ச எல்லா ஜபத்துக்கும் இப்பொழுது நீர் பதில் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்படி சொல்லுங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, சத்தமா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நான் மறுரூபப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு இருதயத்திலிருந்து வருகிற ஜபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. ஆமென்.
இப்போ ஏன் டிரான்ஸ்ஃபார்ம்டு இருதயத்திலிருந்து ஜெபம் வரணும்னா, வார்த்தை மேல போகுது, நம்முடைய எண்ணங்கள் கீழே இருக்கு. சொல்லுங்க, வார்த்தை, சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை, அது எங்க போகுது? மேல போகுது. உள்ள இருக்கிற எண்ணங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள், அது எங்க போகுது? கீழே போகுது. இப்படி இருக்கிறது ஜெபம் இல்லை. அதனால தான் அஞ்ஞானிகள் ஜெபம் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மற்ற கோயில்களில் தர்காயில் இங்கெல்லாம் போய் தொழுகிறாங்க, கும்பிடுறாங்க, குடிச்சிட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. பண்ணுறானா இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போவான். அதுதான் என்னது? அஞ்ஞானிகள் பண்ணுகிற ஜெபம். நம்ம ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் இப்படி மேலே போச்சுன்னா அது போன காரியத்தை நிறைவேற்றாமல் வராது. அப்படி ஒரு பவர் இருக்குது. ஆமென். கவனிக்கிறீங்களா? பின்னாலெல்லாம் நம்ம வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமையும் அதிகாரமும் இருக்குது. அது அஞ்ஞானிகள் ஜெபம் அல்ல, அது ஞானிகளிடமிருந்து வருகிற ஜெபம். அதனால தான் சொல்றாரு, ஜெப வார்த்தைகள் பவர்ஃபுல்லானது, அது இப்படி மேல போகுது. ஆனா எண்ணங்களும் கேரக்டரும் மட்டமாக இருந்தா அது எங்க போயிருது? கீழே. இது ரெண்டு துருவங்கள் ஆயிருது. இந்த ஜெபம் ஒரு லெவலுக்கு மேல ஏறி போய் பதிலையும் பண்ணின ஜெபத்தினுடைய செயலையும் செய்ய முடியாம அப்படியே சுணங்கி போய் விடுகிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபமும் என்னுடைய உணர்ச்சியும் ஒன்றுபட இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்துக்கு இமோஷனல் இருக்குது. ஜெபம் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒப்பிக்கிற ஒண்ணு ஜெபமே இல்ல. மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு பேரு ஜெபம் இல்ல. ஜெபம் என்பது எனக்கு நன்மைகளை தரக்கூடிய பரலோக தகப்பனோடு உறவாடுவதற்கு பேர் தான் என்னதுன்னா, இப்போ உங்க பிள்ளை காலையில டெய்லியும் மனப்பாடம் மாதிரி சோறு கொடு, தண்ணி கொடு, டீ கொடு, பருப்பு கொடு, அது அப்படி சொல்லிட்டே போனா அது எப்படி இருக்கும் பாரு. உறவாடுவது தான் சம்பாஷணை. டிஸ்கஸ் பண்ணு. வெளியில போயிட்டு வந்தா, இங்க போயிட்டு வந்தேன், இப்படி பண்ண, இன்னார சந்திச்சேன், இந்த நாளில் இப்படி எல்லாம் நடந்துச்சு, வேலைக்கு போயிட்டு வந்தா இப்படி போனேன் வந்தேன், இப்படி சம்பாஷிப்பதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஜெபம். மனப்பாடம் பண்ணி வச்சு டெய்லி இருக்கிறத ஒப்பிக்கிறதுக்கு பேரு ஜெபம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம், இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டாலே பைபிள்ல ஒரு ஆள் அப்படி நம்மள மாதிரினே சொல்லியே காட்டுது. யாரு? எலியா. நம்மை போல சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல, நம்மள மாதிரியே தான் இருந்திருப்பான் போல. நம்மை போல சொல்லுங்க, பின்னாலெல்லாம் சொல்லுங்க. நம்மை போல பாடுள்ள, நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா பவர்ஃபுல்லான மனுஷன். அல்லேலூயா. இந்த எலியா பண்ண பல பிரேயர் இருக்கு, எல்லாமே. அது ஒரு பிரேயரை மட்டும் இன்னைக்கு எடுக்கிறேன், ஒரு ஜெபம் மட்டும். அதுல 2 முக்கிய காரியங்களை காட்டி நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரேயரை மெடிடேட் பண்ண போறோம். வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு பஞ்சத்துக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, எண்ணெய் மாவும் வந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, சொந்தக்காரங்கெல்லாம். இவைகள் நடந்த பின்பு மகன் செத்து போயிட்டான். என் பிள்ளைய சாகடிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்த அவன், ஓ குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி எடுத்து கொண்டு போய் கட்டில்ல வச்சு, என் தேவனாகிய கர்த்தாவே
அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு இருக்கு. பட் இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பயங்கரமான ஒரு கூக்குரலிட்டு, பயங்கரமான கூக்குரலிட்டு. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? இப்படி கொஞ்ச நேரம் வாயசு, கொஞ்ச நேரம் இன்னும் ஜாஸ்தியா ஜெபம் உங்களுக்கு ஸ்பீடு வந்துச்சுன்னா ஒரு ஆடிடுவேன். ஜெபம் முடிஞ்சு பிரேயர் இல்லை. இது பழக்க தோஷம். இது சொல்லுங்க, பண்ணக்கூடாத பழக்க தோஷ ஜெபம். இது எங்கேயோ பிடிச்சி வச்சுட்ட, எங்கேயோ இப்படி ஆடினதை பார்த்துட்டு நீ ஆடிட்டு இருக்கிற. இப்படி ஜெபம் பண்ணுன்னா இப்படி ஆடுறது, இதுக்கு மேலே சவுண்டு வராது. அவ்வளோதான். எங்கே பார்த்த டிவிலையோ எங்கேயோ பார்த்துட்டேன், யாரோ பண்ணதை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு சம்பவம். ஜெபம் ஒரு சம்பவம், ஒரு சிச்சுவேஷன். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. கையை வைத்து சொல்லுங்க, ஜெபம் அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணுது. ஜெபம் சூழ்நிலைகளை டோட்டலா மாத்துது. மரண அவஸ்தையில் ஒருத்தரை கொண்டு வராங்க பாருங்க. பிள்ளைய கொல்லமா வந்த அப்படி கேட்கிறான். உடனே கீழே நம்ம பண்ற மாதிரி எல்லாம் பண்ணா எலியாவுக்கு வெக்கமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய கெத்தா இருந்துட்டு நீ இப்போ பண்ண வேண்டிய ஜபமே வேற. இங்க கெத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நோய் சுகமா, இப்படி பண்ணுனா இது வேலைக்கு ஆகாது, இது இப்படி பண்ண வேண்டிய ஜபம் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல. டக்குனு தூக்கிட்டு போயிட்டான். அவனோட ப்ரேயர் ரூமுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஜபம் இல்லைன்னா எதுவும் இல்லை. ஆனா இதுக்கு தான் இன்னைக்கு சபை வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு வெக்கப்படுது சொல்லுங்க, சொல்லுங்க. வெக்கம். ஐயோ ஜெபம் பண்ணா வெக்கம் வருது. எங்க வாயில ஏதோ வேற மாதிரி வருது எனக்கு. எங்க நம்ம உருப்பட போறோம் சொல்லுங்க? ஜெபம் வரும்போது எப்படி வருது? அதுதான் உயிரை கொடுக்குது. அதை பண்ணனா என்ன வருது? என்ன வருது? எங்க இருக்குது பாருங்க. இப்போ ஜெபம் பண்றதுக்கு சொல்றா, ஏன் என் பையனை கொல்ல வந்த? அவன் பிள்ளையை தூக்கி கொண்டு மேல அறைக்கு போய் கூக்குரல் இடுகிறான். என்ன சொல்லுகிறான்? சொல்லுங்க வாயை திறந்து, சொல்லுங்க வாயை திறந்து, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. என்ன சொல்லுகிறான்? எப்ப நீங்க கூக்குரல் இடுவீங்க? இப்போ ஒரு ஃபோன் வருது, உதாரணத்துக்கு எவனோ உங்களுக்கு முக்கியமான ஒருத்தர் செத்துட்டான்னு வருது. என்ன ஆகும்ப்பா? இப்ப நீங்க சிரிச்சு இதெல்லாம் மாறின அடுத்த செகண்டு எம்மா அம்மா எம்மா எப்படி அடி பண்ணி அந்த சிச்சுவேஷனோடு கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? சூழ்நிலைகளோடு இணைந்து பண்ணுகிறதுக்கு பேர் தான் என்னது? என்னது? அது எந்த இடமெல்லாம் கிடையாது. இடமெல்லாம் இல்லை, சூழலெல்லாம் இல்லை, சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இல்லை. சூழ்நிலையோடு கூட எப்ப ஒருத்தர் கனெக்ட் ஆகி சத்தத்தை வெளியே கொண்டு வருகிறானோ அதுதான் என்னது? அதுதான் ஜெபம். எலியா டக்குன்னு குழந்தைய மாடிக்கு தூக்கிட்டு போறான் மேல. படிக்க. இப்போ நம்ம எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? பிள்ளை செத்து போச்சு, பிள்ளை எங்க சொல்லுங்க, பிள்ளை மூச்சு நின்று புள்ள செத்து போச்சு, பணம் கிடக்குது கீழே. ஜெபம் பண்ணணும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? செத்து போனேனையும் கொண்டு வந்தா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? தலையை கொஞ்சம் என்ன பண்ணுங்க மாத்துங்க. தலையை நமக்கு தலை ஏதோ ஒரு முக்கிய இடமா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். தலையில தொட்டாதான் பவர் இறங்கும் அப்படின்னு. எலியா மேல தூக்கிட்டு போய் பிள்ளைய படுக்க வச்சு ஜெபம் பாருங்க. ஜெபத்தை பார்த்துங்க. இப்ப வார்த்தை மட்டும் ஜெபமா, செயல்கள் ஜெபமா? சொல்லுங்க, சொல்லுங்க. பின்னாலெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் ஜெபமா? இப்ப இது ஜெபத்தோட சேர்த்து என்னெல்லாம் பண்றான் பாருங்க. பிள்ளையை தூக்கிட்டு மாடியில கொண்டு போய் அவனுடைய பிரேயர் பண்ற இடத்துல பிள்ளைய படுக்க வச்சு என்ன பண்றான்னா, பிள்ளை மேல 3 முறை குப்புற விழுந்து
இருங்க, குப்புற விழுந்து எல்லாம் சொல்லுங்க. குப்புற விழுந்து, பிள்ளை இல்லை பிணம். அது பைபிள்ல டீசெண்டா எழுதிருக்குது. பிணத்து மேல 3 தடவை குப்புற சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கல்ல, வாயத்தணும். ஜெபம் பண்றதுக்கு சொல்லிட்டாங்க. பிள்ளை செத்து போச்சு. செத்து போன பிள்ளை மேல 3 முறை குப்புற பிள்ளை போட்டு அது மேல விழுந்துட்டாங்க. குப்புற படத்து மேல விழுந்து, இதுதான் உள் உணர்வுக்குள்ள இருந்து பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சு. இது உயிரை திரும்ப எடுக்கணும். அப்போ இங்க வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, இங்க ஏதோ அக உணர்வுக்குள்ள இருந்து சில செயல்களையும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீ எல்லா ஜெபத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆமே ஆமே, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு உன் வாழ்க்கை மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை, ஒருத்தனுக்கு வயிற்று வலி, ஒருத்தனுக்கு மைண்ட் பிரச்சனை, ஒருத்தனுக்கு டிப்ரெஷன், ஒருத்தனுக்கு காசு இல்லை, ஒருத்தன் எல்லாம் எதிர்ப்பு, பலவிதமான பிரச்சனை இருக்கு. இந்த பலவிதமான பிரச்சனைக்கு உன்னுடைய ரியாக்ஷன் என்ன? சோத்திரனோட ஆமே, நான் காப்பாற்றினானோட ஆமே. இதுதான் அஞ்ஞானிகள் பண்ணுகிற ஜெபம். நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க. அவருக்கு வருது, அது எப்படி உனக்கு சூட் ஆகும்? உனக்குன்னு ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, உள்ள உனக்குள்ள ஒன்று இருக்குது இல்லை. அவர் மாதிரி நீ ஆக முடியுமா? நீ குப்புற விழுந்தாலும் ஆக முடியாது. அது அவரோட ஸ்டைலு, அவரோட ஜபப்பாணி, அவரோட மெத்தடு, அது அவருக்கு. உனக்கு உனக்கு ஒன்று இருக்குது, அதை எடு வெளியில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமே. இப்ப எலியாவோட ஆக்ஷனை வெளியே எடுக்கிற பாருங்க. ஜெபம் தான் என்ன? 3 முறை குப்புற விழுந்து, தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். செத்து போன பிணத்து மேல விழுந்து ரியாக்ஷனோட சவுண்டை வெளிப்படுத்துகிறான், சத்தத்தை வெளிப்படுத்துகிறான். அது சாதாரண சத்தம் அல்ல, கூக்குரலிட்டு அழுது புலம்பி சத்தமிட்டு ஒரு மரண வியாகுலத்தோடு கூட அதனுடைய ஃபீலிங்கோட அவன் பிள்ளை எப்படி செத்தா எப்படி அழுவானோ அப்படி என்ன பண்றான்னா அந்த பிள்ளைக்காக அழுது கூக்குரலிட்டு சத்தமிடுகிறான். அதான் சொன்னேன், ஜெபம் வெறும் சத்தம் இல்லை, உணர்வும் சத்தமும் சேர்ந்ததுதான் என்னது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உனக்கு உணர்வே வரமாட்டேன். தேசத்துக்காக ஜெயிக்கணும், பிஷ் 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 பிஷ், ஆத்மாக்களுக்காக ஜெயிப்ப பிஷ் 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 பிஷ், ஆமே. என்ன ஜெபம் இது? ஆக்ஷன். ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகுறான்னா, உன் வீட்டில் தற்கொலை பண்ணி சாத்தா நீ பயங்கரமா அழுவ. உனக்கு உடஞ்சிருச்ச ஆண்டவரே காப்பாத்தாளுன்னு என்னெல்லாம் கதையெல்லாம் கட்டுவ நீ. அந்த இது தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த ஃபீலிங் உள்ள என்ன பண்ணணும்னா வரணும். அந்த ஃபீலிங்ல இருந்து ஜெப சத்தம் எந்திரிச்சு வரணும். அப்படி இந்த உணர்வும் இந்த சத்தமும் ஒன்று ஆகும் பொழுது பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். விளங்குதா? விளங்குதா? இப்போ நம்ம ஜெபிக்காதவங்க இல்லை, சிலரெல்லாம் ஜெபிக்கிறீங்க தெரியும். நான் நைட்டெல்லாம் அடிக்கிறேன், இந்த ஆவி அடித்தேன், இந்த ஆவி அதில் போனேன், இதில் போனேன், எதுலையோ போ. இங்கே முதல்ல செட்டிங்கில் இருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஆட்டமோ பாட்டமோ அதெல்லாம் தாண்டி சூழ்நிலைக்கு ஏற்ற உணர்வுகள் உள்ளிருந்து எழும்பி வரணும். அதனால தான் உன் இருதயம் முதல்ல பக்குவப்படணும், அது மறுரூபமாகணும்னு சொல்றாரு. இப்போ இந்த மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற ஜபத்துக்கு பவர் ஜாஸ்தி. இந்த பைத்தியக்காரன் ரோட்டில் கத்திக்கிட்டே போகிறான், எவன் மதிக்கிறான்? ஒரு பைத்தியக்காரன் அங்கே ஆடை பார்த்து கத்துறான், மரத்தை பார்த்து கத்துறான், ஆளை பார்த்து கத்துறான், அவனை எவன் மதிக்கிறான்? அவனை எவனும் மதிக்கிறது. அஞ்ஞானிகள் பண்ணுகிற ஜபம் இப்படித்தான் இருக்கிறது. விவரம் தெரியாதவன் பண்ற ஜபமும் இப்படித்தான் இருக்கிறது. ஜபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கையை ஊற்றி சொல்லுங்க, ஜபம். என் ஜபம். சத்தமா சொல்லுங்க, என் ஜபம். நல்லா சத்தமா சொல்லுங்க, ஜபம்.
சொல்லுங்க நல்ல வாய்த்து. ஜெபம் பவர்ஃபுல்லானது. சொல்லுங்க ஜெபம் சக்தி வாய்ந்தது. ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ஜெபம் அற்புதங்களை செய்கிறது. ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே என்ன பண்ணுதுன்னா மாற்றுது. இன்னொரு வசனம் இது புரிஞ்சிருச்சா? எப்படி இருதயமும் வார்த்தையும் ஒன்னா வரும் பொழுது இப்ப அடுத்து என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் என்னத்தை கேட்டாரு? வெறும் சத்தத்தை கேட்கல. அவன் வெறும் சத்தம் மட்டும் போடல. யோ சாமி காப்பாத்து இந்த ஊழ கூப்பாடெல்லாம் போடல. அவன் சரீரத்துக்குள்ள இருந்து, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து, உணர்வுகளுக்குள்ள இருந்து அந்த பிள்ளை மேல விழுந்து 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 எப்படியாவது இந்த ஜீவன் இவனுக்குள்ள வந்தே ஆகணும் என்கிற பெரும் உணர்வோடு கூட ஜெப சத்தத்தை மேலே கொண்டு வருகிறான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையினுடைய ஆத்மா போயிருச்சு. அதை திரும்பி அவனுக்குள் கொண்டு வந்து அவனை பிழைக்க வைத்தார். கையை ஊற்றி சொல்லுங்க ஜெபம் பவர்ஃபுல்லானது. சத்தமா சொல்லுங்க ஜெபம். சத்தமா சொல்லுங்க ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உணர்வோடு கூட நல்ல இருதயத்திலிருந்து நீ பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் அளிப்பார். நீண்ட காலம் நீ பண்ற ஜெபம் எதுவும் கேட்கப்படலைன்னா எங்கேயோ அது இன்னும் ப்ராப்பரா போய் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான வசனம் 7:10 மத்தேயு 7:11 வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பாருங்க எல்லாம் சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நாங்க, நீங்கன்னா நம்ம, நாங்க நல்ல ஈவுகளை பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது, தச்சமாக வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நன்மையானதை அவர் தருவார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கும் பொழுது கெட்டதை தரமாட்டாரு. சொல்லுங்க கெட்டதை தரமாட்டார். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையானதை தருவார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணா கெட்டதில்ல. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையானதை தருவார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போ ஒண்ணு, இவ்வளவு முக்கியமான இடத்துக்கு யாரும் போறது இல்லை. 2, இதை பார்த்து வெட்கப்படுறது. 3, இது எப்படி பண்றதுன்னு தெரியறது இல்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். ஆனால் கருத்தாய் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? அலன்னு அலப்பல. அவன் சும்மா நடிக்கல. அவன் சூழ்நிலைகளுக்கு, எந்த சூழ்நிலைக்குள்ள போனானோ அந்த சூழ்நிலைக்காக அவன் என்ன பண்ணான்னா ஜெபித்தான். சூழ்நிலையாகவே மாறினான். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஜெபத்தை எப்படி மாத்துங்க சொல்றான். எலியா 3.5 வருஷம் வானத்தை கட்டினானா? கர்த்தர்கிட்ட கேட்டுடா கட்டினா? கட்டுவீரா கட்ட மாட்டீரா? கொஞ்ச நாள் ஏதாவது பண்ணுவீரா? நான் என் ஜெபம் கேட்கப்படுமா? அவன் வானத்தை கட்டினான். எப்படி கட்டினான்னா ஒரு மரபு இருக்குது பாருங்க. உபாகமம் 28ல் 23, 24 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, உபாகமம் 28, 23ல் ஒரு தேசம் தேவனுக்கு எதிராக செயல்பட்டா அந்த தேசத்தின் மேல மழை பெய்யாது, மழையெல்லாம் கட்டப்படும் அப்படின்னு ஒரு தேவனுடைய ஒரு கட்டளை அங்கே இருக்கிறது. ஆமே. உன் தேசத்துல மழையை கர்த்தர் மழையை புழுதியாக்குவார்னா மழை பெய்யாது, மண்ணு தான் அடிச்சுட்டு கிடக்கும். உள்ள என்ன பண்ணாது? ஒரு துள்ளி, ஒரு சொட்டு மழை வராது. நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். தீ தான் வரும், மழை வராது. 23ஆம் வசனம் படிங்க. வானம் வெண்கலம் மாதிரி இருக்கும், இரும்பா இருக்கும்,
மழையே வராது. எப்போ எந்த தேசம் தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கிறதோ அந்த தேசத்தின் மேல என்ன வராதுன்னா மழை வராது. எலியா இதை அறிந்து வைத்திருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்றாங்க, இருதயம் வசனத்தினாலும் தேவன் யாரென்றும் தெரிஞ்சு வச்சிருந்தா ஜெபம் பவர்ஃபுல்லா மாறும். ஆமென் ஆமென். எலியாக்கு தெரியுது, ஆகாப்பு இந்த தேசத்தை தவறாய் ஆளுகிறார், விக்கிரகங்களால் நிரப்புகிறார், இயேசபேல் மோசமான காரியங்களை செய்கிறார். அப்போ இந்த தேசத்தின் மேல் ஆகாயத்தை மலையை கட்டுவதற்கு என்னால முடியும். ஏன்னா எனக்கு ஆதாரமாக அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. எந்த தேசம் தேவனுக்கு எதிராய் நிற்கிறதோ அந்த தேசத்தில் மழையை நிறுத்துவதற்கு வேதம் ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறது. இதை அவன் கையில் எடுத்துட்டு அவன் சொல்றான், வானம் கட்டப்படட்டும், இனி இந்த தேசத்தின் மேல் மழை பெய்யாத. தைரியமா சொல்லுகிறான். வானம் 3.5 ஆண்டுகள் கட்டப்பட்டது. இது கேட்டு பெர்மிஷன் கேட்டு கட்டல, வசனத்தின்படி எடுத்து அடிக்கிறான். எல்லாம் கட்டப்பட்டு போயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய ஜெபம் வசன அறிவுள்ள ஜெபமாக இருக்கும். லூசு மாதிரி உணரக்கூடாது. உன் ஜெபம் எப்படி இருக்கணும்னா வசன அறிவோடு கூட ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே என்ன பண்ண முடியும் நடக்கும். இது பைத்தியமான நான் பேதையும் அழுக்கும் தூசியும் குப்பையுமா இருக்கிறேன், கத்தாவே 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 கத்தாவே. ஜெபம் பவர்ஃபுல்லானது, ஜெபம் வல்லமையுடையது. இந்த அறிவோடு கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறான். வானம் 3.5 வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா கட்டப்பட்டு. சின்ன ஜெபம் தான். அதை தான் சொல்லுது, அலப்பாத போட்டு லப லப லபான்னு அலப்பாத. ஜெபம் சின்னதாக இருந்தாலும் அறிவுள்ளதும் ஆக்கப்பூர்வமாக இருந்தா பதில் உடனே வரும் அதுக்கு. ஆமே. இது இந்த ஏரியாவை எல்லாம் சபை விட்டுட்டு நாம் ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்து 63வது சோத்திரத்துக்கு ஆள் இப்படிப்படுது. அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, ஜெபம் ஜெபம் பலம் உள்ளது, வல்லமை உள்ளது. சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம் ஆண்டவரையே மாத்திரும் சொல்லுங்க. ஆண்டோட இருதயத்தையே மாற்றிவிடும். பைபிள் சொல்லுது. ரோமர்ல எபிரேயர் 13:8 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? இப்போ நாம் கற்று வச்சிருக்கிறதெல்லாம் என்ன கற்று வச்சிருக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, சொல்றதுக்கே பயப்படுறீங்க. சொல்லுங்க, ஆண்டவர் வசனத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சரி, மாறுவாரா மாற மாட்டாரா? சொல்லுங்க. வசனம் சொல்லுது மாறாதவராய். இப்போ அவர் மாறுவாரா மாற மாட்டாரா? மாற மாட்டார். மாற மாட்டார் இல்லை மாறுவார். சொல்லுங்க, அவர் அப்படிதான். ஆனா இந்த ஜெபம்ங்கிற பவர்ஃபுல்லானது ஒன்று மேலே போச்சுன்னா சில முடிவுகளை கர்த்தர் என்ன பண்ணிடுவார்னா மாற்றிவிடும். அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிற பிளானையே பிரயர் உள்ள போய் என்ன பண்ணணும்னா அப்படி மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லானது என்னது சொல்லுங்க. அவர் இப்படி தான் பண்ணணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தையே ஜெபம் போய் என்ன பண்ணிடும், மாத்திரும். வாசிங்க. ஆதியாகமம் 6:6, யாத்ராகமம் 32:14. சீக்கிரம் வாசிக்கணும். இது என்னன்னா 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மனுஷனை பூமியில் யாரும் உண்டாக்கலாம். மனுஷனை உண்டாக்கும் போது என்ன சொல்றார்? மனுஷனை உண்டாக்கினது நல்லது என்று கண்டார். ஆசைப்பட்டு உண்டாக்கின மனுஷன். 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாது? எல்லாம் நோவா இந்த பேழைக்குள்ள ஏறாதவன் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது.
நோவாவும் அவனுடைய குடும்பமும் மட்டும் பேழைக்குள் ஏறுகிறது. மீதி பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அழித்து போட்டார். முடிவு சொல்லுங்க, முடிவு மாறிடுச்சு. அடுத்து 32:14 யாத்திராகமம் 32:14. ஆ ஆ 32:14 14. ஒரு பிளான் பண்ணிட்டார், இவங்களை போட்டறியணும்னு பிளான் பண்ணிட்டார். மோசே போய் ஆண்டவரே அப்படி செய்யவே கூடாது, இந்த ஜனங்க அவனுங்களை கொல்றதுக்கு முன்னாடி யாரை கொல்லுங்க, என்ன கொல்லுங்க அப்படி சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு முடிவை மாற்றினார். அப்ப இந்த முடிவை மாற்றினது என்னது சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. கர்த்தருடைய இருதயத்தின் முடிவை மாற்றினது என்னது? அப்ப ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. கர்த்தர் ஒன்ன இப்படி செய்யணும்னா கூட அதை மாற்றிடுவார். பிரேயருக்கு அவ்வளவு பவர்ஃபுல். ஆமென். இன்னும் ஒரு உதாரணம், உபாகமம் 32:36 படி. எல்லாம் அப்படி இருந்துச்சு, பைபிளை கீழே வச்சுட்டு இருந்துச்சு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்த்து முடிவை மாற்றுவார். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா முடிவை மாற்றுவார். ஒருத்த பலன் இல்லை நொடிஞ்சு போயிட்டா பார்த்தா கொல்லணும்னு நினைக்க மாட்டாராமா, போடா போய் வாழ்ந்துட்டு போ. ஜெபம் என்ன பண்ணுதுன்னா முடிவை மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. 2 பேரும் சிலுவையில பக்கத்தில் இருக்கிறவன் 2 பேருமே சாக வேண்டியவன். ஒருத்தன் வேண்டிக் கொண்டான், நாளைக்கு என்ன மன்னிங்க ஆண்டவரே, நீங்க நல்லவர் தான், நான் குற்றவாளி, என்ன மன்னிங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்க. அவன் சாக வேண்டிய முடிவை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா மாற்றி, நாளைக்கு என்னோடு கூட ஜெபம் முடிவுகளை என்ன பண்ணுதுன்னா மாற்றி விடுகிறது. யார் முடிவு? கடவுளுடைய முடிவையே மாற்றி விடுகிறது. ஆண்டவர் போட்டு வச்சிருந்த திட்டத்தையே எது போய் மாத்துது? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ராஜா கர்த்தர் சொல்றாரு, அவன் ஆயுசு காலம் போதும், அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். எந்த ராஜா? சரி, அவன் உயிரை எடுத்துரு. ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவே போய் சொல்லுகிறான், அவன் எல்லாம் வீட்டுக்காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு. ஏசாயா போய் சொல்கிறான், எல்லாம் பண்ணிட்டு ஓகே கிளம்புப்பா, ரெடி ஆகு அப்படிங்கிறான். அவன் செவுத்தோரமாய் புரண்டு படுத்து, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நாள் என்ன பண்ணணும்னாரு கர்த்தர் அவனை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அவன் செவுத்தோரமா படுத்து ஒரு ஜெபிக்கிறான், கர்த்தாவே இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு என்ன வேணும், அழுகிறான். அழுது அதுல போட்டிருப்பாரு, செவுத்தோரமா புரண்டு படுத்து அழுது குக்குரல் இட்டு ஜெபிக்கிறான். அப்ப ஜெபம் எப்படி தெரியுமா? வெறும் கர்த்தாவே ஒரு 15 வருஷம் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பா, ஆமென் அப்படி இல்லை. அவன் வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆனா அது இல்லைன்னு வந்தப்போ துக்கத்தோடு கூட புரண்டு எனக்கு இதை தாங்கன்னு மன்றாடி கேட்கிறான். கர்த்தர் அடுத்த முடிவை என்ன பண்ணுகிறார் என்றால் மாற்றுகிறார். அவன் லைஃப்பை முடிக்கணும்னு நினைச்ச கர்த்தர் அவருடைய முடிவை அவரே மாற்றுகிறார். சரி போ, அடுத்து 15 வருஷம் உயிரோடு கூட இரு. ஜெபம் தேவனுடைய திட்டத்தை கூட என்ன பண்ணிரும்னா மாற்றிவிடும். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமாதான், ஆனால் இரக்கம் உள்ளவர். கையோதி, ஆனால் இரக்கம் உள்ளவர், ஆனால் தயம் உள்ளவர். இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு, அப்படிதான் பிளான் பண்ணியிருப்பார். அது கடையில போய் ஒருத்தர் அழுத்து மன்றாடி ஏசப்பான்னா அவனுக்காக இறங்குகிற கர்த்தர். தேவனுடைய இருதயத்தை கரைய பண்ணுவது ஜெபம். அல்லேலூயா. எரேமியா 42:10.
42:10 வாசி. உங்களை இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், செய்திருக்கிற தீங்குக்கு அதை மாற்றுவேன், அதை மாற்றுவேன். இது இவ்வளவு விஷயமும் பண்றது ஒண்ணுதாங்க. என்னது சொல்லுங்க, பின்னாலெல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னது சொல்லுங்க. இதுக்கு நீ வெட்கப்படலாமா? உணர்வுகளோடு ஜெபிக்கிற அந்த இடத்தை எப்ப நீ கையில் எடுக்கிறியோ, அதனால தான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, அறை வீட்டை பூட்டி, அறை வீட்டை கதகை அடைச்சிரு. வெக்கமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிரு, உனக்கு ஃபஸ்ட்டு ஜெபிக்கிற பழக்கம் வேணுமா வேணாமா? நீ எல்லாம் வாய் பேசுகிற, கேட்டால் 32 வருஷம் எங்கள் சர்ச்சில் இப்படி நாங்கள் அப்படி கொடி விட்டாங்கிற. 1 மணி நேரம் உட்காந்து உன்னால் ஜெபிக்க முடியுதா சொல்லு? 1 hour உட்காந்து உன்னால் ஜெபிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் அது சொல்லு. ஜெபம்ன்ற ஒரு ஏரியா ரெகுலராக உனக்கு இருக்கா? தினமும் ஒரு ஜெப நேரம் இருக்கா உனக்கு? தினமும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு டைம் இருக்கா? அதுவே இல்லையே. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் மாற்றி அமைப்பதே என்னதுதான்? சொல்லுங்க, ஜெபம்தான். உன்னுடைய வாழ்வை மாற்றி அமைப்பதே என்னதுதான்? ஜெபம்தான். உன்னுடைய குடும்பத்தை மாற்றி அமைப்பதே என்னதுதான்? ஜெபம்தான். உன் பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பதே என்னதுதான்? ஜெபம்தான். அதுக்கு ஒரு மணி நேரம் கூட நீ ஒதுக்கலைன்னா எப்படி எல்லாம் மாறும் நினைக்கிற? நீ நோயாளியாய் சாவது உறுதி. இன்னைக்கு வயிற்று வலினா நாளைக்கு நெஞ்சு வலி, அடுத்த நாள் தலைவலி கன்ஃபார்ம். இதுல சந்தேகம். ஏன்னா இந்த கூடாரத்தில் தீங்கு அணுகாது என்று நீ உணர்வோடு ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தீங்கும் இந்த கூடாரத்துக்குள்ள வராது. இதை பண்ணாம படுத்து தூங்கிட்டு எனக்கு இயேசு தெரியும் சொன்னா நீ அஞ்ஞானியை போல இருக்கிறாய். நீ அஞ்ஞானி. உலகத்தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், சாமி காப்பாத்துங்கிறான். போற போக்கில் சாமி காப்பாத்துட்டு போறான். அவனு நீ ஒண்ணுதான். ஜெபம் அஞ்ஞானிகளை போல செய்வது அல்ல. ஜெபம் உறவுக்குள் இருந்து வெளிப்பட்டு வருகிற உணர்வின் சத்தமாக இருக்கிறது. The feeling and voice ரெண்டும் கலந்ததுக்கு பேரு தான் என்னதுன்னா ஜெபம். உன் சங்க நெருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன கதற அதுக்கு பதிலும் கிடைக்கும். ஏன் தெரியுமா? சங்க நெரிக்கும் போது தான் நீ உணர்வுபூர்வமாகவே என்ன பண்ணுவேன்னா அது வரைக்கும் உதறிக்கிட்டே போயிட்டு இருப்ப. ஒரு பிரச்சனை வந்து ஃபுல்லுக்கு சிக்கும்போது ஒரு ஜபம் பண்ணுவ பாரு, யாருக்கும் தெரியாம. அதை கர்த்தர் கேட்டு உடனே பதில் தருவார். அது உணர்வோடு கலந்து வருகிற ஜபம். ஆண்டவரே காப்பாத்துக்கப்பா, வேற வழியே. அப்போ நீ ஒரு டைப்பா கதறுவ பாரு. கர்த்தர் சிலப்பாரு, திருட்டு பயல எப்பப்போ மாடுறியோ அப்பப்போ ஜபம் பண்ண இருந்தாலும் போ அப்படின்னு அதுக்கு ஒரு நன்மையை செய்வார். உணர்வுக்குள் இருந்து வருகிற ஜபம். எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு மேல சிம்பிளா சொல்ல தெரியல எனக்கு. பக்கத்துல தண்ணி சொல்லுங்க, ஒரு ஜப நேரத்தை ஆயத்தப்படுத்துறேன். உன் வாழ்க்கையை மாற்றுவது ஜபம். சத்தமா, உன் வாழ்க்கையை மாற்றுவது ஜபம். உன் பொருளாதாரத்தை மாற்றுவது ஜபம். உன் பொருளாதாரத்தை மாற்றுவது ஜபம். தேசத்தை மாற்றுவது ஜபம். மனிதர்களை மாற்றுவது ஜபம். இருதயங்களை மாற்றுவது ஜபம். கடவுளையே மாற்றுவது ஜபம். கடவுளுடைய திட்டத்தையே மாற்றுவது ஜபம். அவர் செய்ய நினைத்த தீங்கை யோனாவை அனுப்புகிறார். அந்த பட்டணத்தையே அழிக்கணும்னு சத்தம் மேல போய் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் கர்த்தர் அந்த பட்டணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க? உடனே ஜபம் பண்ணாங்களா இல்லையா? 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாங்க. வெறும் ஜபமா? எப்படி பண்ணாங்க அந்த ஜபம்? எப்படிப்பட்ட ஜபம் சொல்லுங்க? கர்த்தாவே காப்பாத்துங்க அப்படியா? என்ன பண்ணாங்க? அவர்கள் ரெட்டுடுத்தி உணர்வு பூர்வமான ஜபம். ஃபீலிங்ஸ்ல இருந்து வருது. அவங்க உண்மையிலேயே அந்த இடத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. காப்பாத்துங்க ஆண்டவரே, செஞ்சது தப்புதான். ரெட்டுடுத்தி சாம்பல்ல போய் உட்கார்ந்து கூக்குரல் எடுக்கிறான், கர்த்தாவே இந்த தீங்கு எங்க மேல வரவே என்று ஜெபிக்கிறான்.
the feelings and voice. உணர்வுகளுக்குள் இருந்து வருகிற சத்தம் வேற, போற போக்கில் காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போற ஜபம் வேற. நீ பண்ணிட்டு இருக்கிற 90% ஜபமும் போற போக்கில் வழக்கப்படி அஞ்ஞானிகள் செய்கிற மாதிரி, சோறு தாங்க, அரிசி தாங்க, பருப்பு தாங்க, சுகம் தாங்க, இவனை காப்பாத்துங்க, அவனை காப்பாத்துங்க, ஆமே. இது அஞ்ஞானிகளுடைய ஜபம், இது அஞ்ஞானிகளுடைய ஜபம். அதனால இதுக்கு பதில் வர்றது இல்லை. ஒரு ஆத்மாவுக்காக ஜபிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ஒரு ஆத்மாவுக்காக நான் ஜபிக்கும் போது கர்ப்ப என்னப்படுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஆத்மாவின் ரட்சிப்புக்காக, ஒரு ஆத்மாவை நிலைநிறுத்துவதற்காக நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறேன்னா, அஞ்ஞானிகள் மாதிரி இல்லை, கர்ப்ப வேதனை எனக்கு ஒரு பெயின் உள்ள வருதுன்னு சொல்றேன். அதனாலதான் பட்டணம் 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 பட்டணம், கிராமம் கிராமமாக பவுல் ஆத்மாக்களை ஆதாயமார்கள். ஆத்மாவை தாருமானவரே, ஆத்மா பெயின் பெயின் இல்லையே, பெயின் இல்லாத ஒரு பிரேயர், உள்ள ஆத்ம பாரமே இல்லாத ஒரு ஜெபம் எப்படி ஆத்மாக்களை கொண்டு வரும்? பெயின் அண்ட் வாய்ஸ். எலியாவுக்கு பாருங்க, ஆக்ஷன், ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன் அண்ட் பிரேயர். யோனா, நினைவே பட்டணத்து மக்கள் ஒரு உணர்வு பிரகாரமான ஒரு ஆக்ஷன், அப்புறம் ஜெபம். கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை மாற்றினார், அழிவிலிருந்து விடுவித்தார். எத்தனை பேருக்கு புரியுது? உன் வாழ்க்கை மாறுறதுக்கும் இதுதான், பட்டணம் மாறுறதுக்கு இதுதான். யாருக்கு ஜெபிக்க போனாலும், எந்த ஜெபத்தை ஏறெடுக்க போனாலும், உணர்வும் வார்த்தையும் ஒன்னா கலந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு இருதயத்திலிருந்து வருகிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமே. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி ஒருங்கிணைந்து இப்போ ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம உங்களை டிரான்ஸ்ஃபார்முக்காக முதல்ல ஜெபிச்சிருக்கிறோம். இப்போ ஆண்டவரே, ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை பரிசுத்த ஆவியானவரே எங்க கையில தாங்க. அநேக ஆத்மாக்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருகிற கர்த்தர், அநேக ஆத்மாக்களை நீர் எங்களுக்கு தருகிற கர்த்தர், அநேக ஆத்மாக்களை, ஜனத்தை சம்பூர்ணமாய் திரளாய் தருகிற தேவன். எவ்வளோ கோடி ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்குது ஆண்டவரே. அவர்கள் இயேசுவை அறியாமல் ஆண்டவரே நரகத்துக்கும் வீழ்ச்சிக்கும் ஆண்டவரே சரீரத்தில் பயங்கரங்களுக்கும் வாழ்வில் ஆண்டவரே மனதில் பயங்கரங்களுக்கும் ஏதுவாக அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நான் திறப்பிலே நின்று, நான் ஆண்டவரே ஒரு ஸ்தானாதிபதியாக, நான் அவர்களை விடுவிக்கிற ஒருவராக திறப்பிலே நின்று அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆத்மாக்களுக்காக ஒரு பாரத்தோடு கூட சத்தம் மேல போக 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 அதுக்கு பதில் வந்துட்டே இருக்கும். நீ வீணான சத்தம் அல்ல இது, இது ஜெப நேரம், இது ஜெப சத்தம். இது கர்த்தர் சொல்றாரு, நான் ஜெபத்தை கேட்டு அதை எப்படி நான் பதில் கொடுக்காம இருப்பேன்? நான் பதில் கொடுப்பேன். ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் நீ பண்ண ஜெபம் அதெல்லாம் வீணா போகாது. ஆனா உணர்வு பூர்வமா இன்னும் ஜெபத்தினுடைய பவரை கூட்டி பண்ணுனா அது இன்னும் அதிகமாக உனக்கு பதில் தரும். உன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணு, சொந்தக்காரனுக்காக, இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்காக, கஷ்டப்படுறவனுக்காக, விலகி போனவனுக்காக, ஆத்துமாக்கள் தொடப்பட வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணு, உறவுகளுக்காக ஜெபம் பண்ணு.